ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீன்ஸ் சேனல். என்னடா இன்றைக்கி என்ன வீடியோ தானே பார்க்கிங்க. ரொம்ப பாட்டெல்லாம் பாட போகிறதில்ல. இன்றைக்கி என்ன இந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் போடனே எனக்கு தெரியல. என்னடா இப்படி சொல்கிறாளேன்னு தானே பார்க்கிங்க. நீங்கள் இந்த வீடியோவை புரியாத புதிர்னு கூட எடுத்துக்கலாம். எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குங்க. டெய்லி காலையில் மத்தியானம் காக்காவுக்கு சோறு வைப்பேன். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் மத்தியானம் காக்காவுக்கு சோறு வச்சு எப்பயுமே வைப்பேன். ஆனால் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, காக்கா சாப்பிடும்னு நான் பார்த்துருக்கேன். ஆனால் காக்கா ரொம்ப சாப்பிடுதோ இல்லையோ, வீட்டில் வந்து அணில் சாப்பிடும். ஆனால் புதுசாக இப்போ பல்லி வந்து சாப்பிடுது. என்ன பல்லி சாப்பிடுதுன்றாலே தானே பார்க்கிங்க. எனக்கும் டவுட்டு, பல்லி பூச்சை தானே சாப்பிடும், எப்படி வந்து சோறை சாப்பிடும்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக வைக்கோமா அப்படின்ற எனக்கு ஒரு டவுட்டு. நம்ம டேஸ்ட்டாக தான் வைப்போம். நம்ம பிள்ளைங்க புருஷனுக்குலாம் பிடிக்கும், அது வேறு விஷயம். பல்லிக்கு கூடவா பிடிக்குது? என்னடா பல்லிக்கு கூட சோறு பிடிக்குதான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதான் எனக்கும் தெரியல. நான் நிறையா நேரம் பார்த்துருக்கேன். இந்த பால்கனியில் சோறு வைக்கிற இடத்துல பல்லி 2-3 தடவை வந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் பொதுவாக அதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கல. என்னோடய அத்தை தான் ஒரு நாள் பால்கனியில் துணி எடுக்க போனாங்க. போனப்போ பார்த்தாங்க, பல்லி கையில் ஃபோன் இருந்தது. பல்லி என்னென்னா சோறு பக்கம் இருந்துச்சு. என்னடா இருக்கேன்னு பார்த்தா, அது சாப்பிட்ட மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சோடனே, சரி என்ன எதுக்கும் ஒரு ஃபோட்டோ எடுத்து வைப்போம், அது ஒரு வித்தியாசமாக இருக்கும்னு எடுத்து வச்சாங்க. டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு யாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகாது அந்த இடத்துல. அவங்க டக்குன்னு ஃபோட்டோவாவது எடுத்தாங்க. சரின்னாங்க. என்கிட்ட சொன்னாங்க, "என்னத்த இப்படி சொல்கிறீங்க? இது ஒரு விஷயமா? பல்லி என்ன என்னைக்கு சோறு சாப்பிட்டீங்க? என்ன புதுசாக சொல்கிறீங்கன்னு?" நானும் சொல்லிட்டேன். என்னடா இவ இப்படி சொல்கிறாளேன்னு அவங்க விட்டாங்க. மறுநாள் அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. மறுநாள் என்ன சொன்னாங்க, "என்ன அத்தை இப்படியே சொல்கிறாங்கன்னு." மறுநாள் நான் வீடியோ எடுக்க நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பட் அதை வந்து பாசிபிள் ஆகலை. நம்ம போனால் அது போயிடுச்சு. அது போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ எடுத்து செட் பண்ணி வச்சா அதுவும் வேலைக்கு ஆகலை. ஒரு நாள் நான் போய் கரெக்டாக 12 மணி ஆகுதேன்னு சரின்னு சோறு வைக்க போகிறோம். டெய்லி வைக்கிற டைமில் காக்கா வெயிட் பண்ணும். அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். பார்க்க கூட செஞ்சேங்க. ரெகுலராக நான் வைக்கிறப்ப அது ரெகுலராக வந்து சாப்பிட்ற காக்கா இவ வைப்பாளேன்றதுக்காக வரும். ஆனால் நான் போய் வைக்க போகிறேன்ல கரெக்டாக பல்லி வெயிட் பண்ணுது. இதான் எனக்கு புரியல. எப்படி ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பல்லி எப்படி சோறுக்காக வெயிட் பண்ணும்? இதை நான் எப்படி நம்பாமல் இருக்கணும் எனக்கு தெரியல. பார்த்து நாங்கள் போய் சோறு வைக்கிறனால அது வேகமாக போயிடுச்சு. அப்பயும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம், முடியல. சரி என்னடா இதுன்னு சரின்னு கொஞ்ச நேரத்தில் போயிட்டு சைடில் அப்படியே மெதுவாக எட்டி பார்த்தா அது நிற்கிது. பட் எங்களுக்கு அந்த வீடியோ கிளியர்னஸோ வீடியோ எடுக்க பாசிபிளோ கிடைக்கல. அதுதான் பாசிபிளாக கிடைக்கல. பட் அணில் சாப்பிட்றத ஏதோ தூரத்துலேருந்து ஒரு வீடியோ எடுக்கிற மாதிரி ட்ரை பண்ணி கிளியராக இருக்கான்னு தெரியல, உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அணில் சாப்பிடுது ஓகே. பல்லி எப்படி இப்போ என்னால் நம்ப முடியல. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் காக்காவுக்கு சோறு வைக்கிறப்ப காக்கா சாப்பிட்றதுக்கு பதிலாக பல்லி சாப்பிடுதா? பல்லி சாப்பிடுமா? என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இது என்ன சொல்லன்னு தெரியல. இது ஒரு தெய்வீக சக்தியா இல்லை பல்லியோட பசியா என்னன்னு எனக்கும் புரியல. எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பை பாய்.